இல்ல நீங்க சொல்லக்கூடிய அந்த 12% இருக்குல்ல, அது அண்ணாமலை இருக்கும்போது. இப்ப அண்ணாமலை இல்ல, தலைவரா இல்ல. அப்போ அப்பயும் நீங்க 12% சொல்றது எப்படி? 2014 எங்க கூட்டணி பர்சன்டேஜ் என்ன தெரியுமா? 19. இல்ல நான் சொல்றது என்ன நான் 2024ல சொல்றது? சொல்றேன். இல்ல என்ன நான் சொல்றேன்? இப்ப எங்க நான் அண்ணாமலை என்ன திமுக போயிட்டாரா? என்ன பேச்சு அதெல்லாம்? இல்ல என்ன பேச்சுன்றேன் நானு. அவர் இங்க தானே இருக்காரு. எங்களுடைய தலைவர் தானே அவரு. அப்புறம் எப்படி இந்த பேச்சு வருது எனக்கு புரியல. இல்ல சார் நான் என்ன யார் கேக்குறேன், சொல்லி கூட்டணி BJP இல்ல இல்ல இல்ல, கூட்டணின்னு சொல்றீங்க. இல்ல, இல்ல, கூட்டணிக்கு யாரும் வரல. இருங்க, அண்ணாமலை சதவீதம் ஒரு அவர்கள் நம்பர் சொல்றீங்க. இருங்க. அந்த நம்பர் படி அது வந்து கடந்த இது தேர்தல் எப்படி- 2024. இப்ப இது- நடக்க போறது இப்ப 2026. நீங்க பேசுனது அறிவுக்கு ஒவ்வாத பேச்சு. அண்ணாமலை அவர்கள் எங்க போயிட்டாரு? எங்க கூட கடை- பிஜேபி கடைக்கோடி தலைவர் ஒரு காரியகர்த்தாவா இருக்காரு. அவ்வளவுதான். இருக்கட்டும். பிஜேபி தலைவர் தானே அவரு. பிஜேபியோட தலைவர் தலைவர்னு நீங்க சொல்றீங்க. அவர் காரியகர்த்தான்னு அவர் சொல்றாரு. மாநில தலைவர் என்பது பொறுப்பு சார். பிஜேபி லீடர்ஸ்ல ஒருத்தர் தானே சார் அவரு. எங்க போயிட்டாரு? கடைக்கோடி காரியகர்த்தனா எந்த கட்சிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு? எந்த கட்சிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு? கேக்குறவங்களா? கட்சியில தான் இருக்காரு. பிஜேபிக்கு தானே இருக்காரு. பிஜேபியில தானே இருக்காரு. ஆமா. அது அண்ணாமலை இருக்கும்போது அப்ப உங்களுக்கு ஏதாவது சொல்லி, அதாவது என்னன்னா உங்களுக்கு வைத்தறிச்சல் 12% வந்துருச்சு. அதை ஏத்துக்க முடியல. ஏத்துக்கவே முடியலன்னா என்ன பண்ண முடியும்? நடக்குதே சார். உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை, உங்களுக்கு வைத்தறிச்சல் இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்?